ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. பார்த்திங்கன்னா மூலிகை வச்சு நம்ம முறுக்கு செய்ய போகிறோம். அது கொஞ்சம் உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி நான் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் மறுபடியும் அதே மிக்ஸி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஓமம், 2 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த ஓமமும் மிளகும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் 4 பல்லு பூண்டு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பிடி அளவுக்கு துளசி, நான் 2 வெத்தலை வச்சிருக்கேன், அதை காம்பு எடுத்துட்டு பிச்சு போட்டுடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. பார்த்தா தொட்டால் நமக்கு சுடணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே பேன்லேயே பாருங்கள், நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன். அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவும் வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது பாருங்கள், ஏற்கனவே நான் அரிசி மாவு பவுலில் போட்டேன். இப்போ இதில் கடலை மாவு எடுத்து போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்ச உளுந்து மாவு போட்டுடலாம். நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இப்போ இதில் நம்ம இந்த அரைச்ச இந்த மூலிகையை போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் உருக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, மாவு நம்ம முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 3 கன்று இருக்கிற இதில் அச்சில் நான் போட்டிருக்கேன். இப்போ நான் தட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கடாயில் வந்து கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், இந்த மாதிரி செக்கில் ஆட்டின எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மூலிகை முறுக்கு செய்யும் போது அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம இந்த முறுக்கு எடுத்து போட்டலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம் முறுக்கை. இப்போ நம்ம நார்மலாக சளி பிடிச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா கஷாயம்லாம் வச்சு கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. இப்போ நம்ம இந்த மூலிகை போட்டு முறுக்கு செய்யும்போது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சலசலப்பு அடங்கிருச்சு. எடுத்துடலாம். நம்ம மூலிகை முறுக்கு ரெடிங்க.
இப்போ பாருங்கள் நம்ம செஞ்ச இந்த மூலிகை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.